18வது மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தற்பொழுது நிறைவுக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் காலை 7 மணிக்கு தொடங்கிய மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு மாலை 6 மணியை எட்டியுள்ள நிலையில் தற்போது நிறைவுக்கு வருகிறது. 68,321 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வந்தது. காலை 7 மணி முதலே ஆர்வத்தோடு மக்கள் வந்து வாக்களிக்க தொடங்கினார்கள். மாலை 6 மணியை எட்டியுள்ள சூழலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழகத்தில் நிறைவுக்கு வருகின்றது. 39 நாடாளுமன்ற தொகுதி மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நிறைவுக்கு வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. 321 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது. 950 வேட்பாளர்கள் இந்த மக்களவை தேர்தலில் களம் கண்டார்கள். கிட்டத்தட்ட 3,32,000 தேர்தல் பணியாளர்கள் இந்த ஜனநாயக நடைமுறையை தேர்ந்த அடிப்படையில் நடத்துவதற்காக பணியில் இறக்கப்பட்டிருந்தார்கள். முதல் தலைமுறை வாக்காளர்கள் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தேர்தலில் முதல் முறையாக தங்களுடைய வாக்குப்பதிவை செலுத்த இருந்தாங்க. நிறைய மக்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்களித்து சென்றார்கள். இருந்தாலும் ஆங்காங்கே வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறவில்லை என்கின்ற வருத்தமும் இருந்தது. இதற்கு மத்தியிலும் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் வாக்குச்சாவடிகள் கொண்டு செல்லப்பட்டு இந்த ஜனநாயக நடைமுறையை சரியான முறையில் நடத்த வேண்டும் என்கின்ற முயற்சியிலும் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருந்தது. புதிய வழிமுறையாக நடைமுறையாக தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தின் மூலமாகவே அந்தந்த வாக்குச்சாவடிகள் பற்றிய நிலவரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. வெயில் காலம் என்பதால் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். வரிசையை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வாக்காளர்கள் வாக்களிக்க வர வேண்டும். அதையும் அறிவுறுத்தி இருந்தாங்க. அதற்கான ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையத்தால் செய்யப்பட்டிருந்தது. சில இடங்களில் 1500க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு வாக்குச்சாவடியில் இருந்தால் அவர்களுடைய பெயர் இன்னொரு வாக்குச்சாவடிக்கு மாற்றப்படும் என்கிற அடிப்படையில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு சிலர் தங்களுடைய பெயர் வாக்குச்சாவடியில் இல்லை என்ற புகார்களும் வந்தது. வேறொரு வாக்குச்சாவடியில் பெயரும் இருந்தது வாக்காளர் பட்டியலில். சிலருக்கு எங்கேயுமே வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாத ஒரு குழப்பமும் ஏற்பட்டது. இப்படியாக காலை 7 மணிக்கு தொடங்கிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது 6 மணி நிலவரப்படி தற்போது நிறைவுக்கு வருகிறது. காலையிலிருந்தே வாக்குப்பதிவு தொடங்கிய நேரத்திலிருந்தே முக்கியமாக சில தொகுதிகள் முந்திக் கொண்டு அங்கே மக்கள் வந்து வாக்களித்ததை நம்ம பார்த்தோம். குறிப்பாக சேலம் மக்களவை தொகுதி, கள்ளக்குறிச்சி, கரூர், தருமபுரி இது போன்ற இடங்களில் அதிகமான வாக்கு சதவீதம் என்பது பதிவாகி இருந்தது. மதுரையிலிருந்து விவரங்களோடு எமது செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், 6 மணி ஆகிவிட்டது. இப்போ வாக்குப்பதிவும் நிறைவுக்கு வந்துருச்சு. அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள்ல நிலவரம் இருக்கு. இன்னும் எங்காவது வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கா? 6 மணிக்கு முன்பு டோக்கன் வாங்கியவர்கள் இப்ப வாக்களிச்சுட்டு இருக்கிறாங்களா? விவரம் என்ன? நிச்சயமாக மதுரையினுடைய நாடாளுமன்றத்திற்கான அந்த தேர்தல் தற்போது 6 மணியோடு நிறைவடைந்திருக்கிறது. இப்போது நாம் இருப்பது மதுரை அம்பிகா கல்லூரி. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட வாக்கு மையங்கள் இருக்கின்றன. இந்த வாக்கு மையங்களில் காலை 6 மணிக்கு துவங்கிய இந்த பதிவு 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு தற்போது நிறைவடைந்திருக்கிறது. அதற்கான வேலைகளை தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த முகவர்கள் முன்பாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கின்ற பணிகள் நடைபெற்று அவர்களே வாக்கு பெட்டிகளை உள்ளே வைத்து சீல் செய்வதற்கான வேலைகள் துவங்கி இருக்கின்றன. மதுரையை பொறுத்தளவில் இன்று மாலை 5 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட ஒரு 56% மேல் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கடந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த ஆண்டு இந்த பதிவு என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. கடந்த ஆண்டு 64% பதிவாகி இருந்தது. குறிப்பாக நகர்ப்பகுதிகளில் வாக்குப்பதிவு என்பது சற்று மந்தமாகத்தான் இருந்தது. மதுரையினுடைய புறநகர் பகுதி என்று சொல்லக்கூடிய மேலூர், அதே போன்று கிழக்கு ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 62% மேலான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அங்கு கூடுதலான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அங்குதான் பொதுமக்கள் அதிக அளவில் நின்று, அதாவது அந்த டோக்கன்களை, அதாவது 6 மணிக்கு பின்னால் வந்த அந்த வாக்காளர்களை அவர்களை நிறுத்தி வைத்து அவர்களுக்கு அந்த டோக்கனை வழங்கி அவர்கள் வாக்குகள் செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. மற்ற இடங்களில், குறிப்பாக நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் இந்த பதிவுகள் முழுமையாக நிறைவேற்றி விட்டன. அந்த கண்ட்ரோல் யூனிட், அதே
போன்று அங்கே இருக்கக்கூடிய 2 அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே முழுமையாக முகவர்கள் முன்னதாக அவர்கள் சோதனை செய்து அதை சீல் செய்து அவர்கள் ஏற்கனவே வழங்கியிருக்கின்ற அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெட்டிகளில் வைத்து மதுரை வாக்கு எண்ணும் மையமாக இருக்கக்கூடிய மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்து செல்லப்பட இருக்கின்றன. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய போலீசார் முன்னிலையில் இந்த பணிகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இது முழுமையாக அந்த வாக்குச்சாவடி மையத்தினுடைய கல்லூரியோ பள்ளியோ அதனுடைய மெயின் வாசல் முழுவதுமாக 6 மணிக்கு அடைக்கப்பட்டு விட்டது. உள்ளே இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்புகளை வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. பெரும்பாலும் அமைதியாகவே மதுரை மாவட்டத்தில் இந்த தேர்தல் பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. ஆங்காங்கே அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடைய சிறு சிறு கோளாறுகள் இருந்தன, அவற்றை சரி செய்யப்பட்டன. பல இடங்களில் வாக்குகள் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு பல இடங்களில் வந்திருந்தன. பல வாக்குச்சாவடி பெயர் இல்லை என்கின்ற குறைகள் வந்திருந்தது. மற்றபடி மதுரை மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவில் முழுமையான ஒரு அமைதியான தேர்தலே நடந்து முடிந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். வாக்குப்பதிவு தமிழ்நாடு முழுக்க நிறைவு பெற்றிருக்கிறது. மொத்தமாக தமிழ்நாட்டின் வாக்கு நடைமுறை எப்படி இருந்தது, பல தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 6 மணியோடு வாக்குப்பதிவு நிறைவு பெற்று அந்த இயந்திரங்களை தற்பொழுது பாதுகாப்பாக வாக்கு எண்ணும் மையத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய அந்த நடைமுறையில் வாக்குச்சாவடி அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எமது செய்தியாளர் பிரியன் விவரங்களோடு இணைகிறார். பிரியன், தமிழ்நாடு முழுக்க வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. சென்னையின் 3 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்குது. அது குறைவாகவே எப்பவும் போல பதிவாகி இருக்கிறதுங்கிறதை நம்ம முன்பே பார்த்தோம். தற்போதைய நிலவரம் என்ன, இப்போ என்னென்ன நடைமுறைகள் நடக்கும் இந்த வாக்கு பதிவுக்கு பிறகு, அதை பற்றியும் விளக்குங்க. சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவானது மாலை 6 மணியுடன் அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போது 6 மணிக்கு சரியாக நிறைவு பெற்றிருந்தாலும் கூட இந்த 6 மணிக்கு முன்னதாக இந்த வாக்குச்சாவடி மையத்திற்குள் உள்ளே வாக்காளர்கள் யாரேனும் வந்திருந்தால் அவர்களுக்கு டோக்கன் என்பது வழங்கப்படும். அந்த டோக்கன் பெற்றிருந்தவர்கள் வரிசையாக வாக்களிப்பதற்கு அனுமதி என்பது அளிக்கப்படும். இவ்வாறாக தான் இந்த நடைமுறை என்பது பின்பற்றப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த தென்சென்னை தொகுதியில் இருக்கக்கூடிய பெருங்குடிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு என்பது சரியாக 6 மணியுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடியில் பொதுமக்கள் யாரும் டோக்கன் கூட பெற்றிருக்க இல்லாத காரணத்தினால வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதாக முறைப்படி அந்தந்த வேட்பாளர்களுடைய முகவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட பின்னர் தற்போது அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரமானது அதில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளுடைய மொத்த எண்ணிக்கையை இந்த முகவர்களிடம் முறைப்படி தெரிவிக்கப்பட்டு பின்னர் தற்போது அனைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். மேலும் இவ்வாறாக அனைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் என்பது தற்போது முறைப்படி, அதாவது தேர்தல் ஆணையம் இதனை எவ்வாறாக கையாள வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை வழங்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி இவை முறையாக டேக் இடப்பட்டு சீல் வைக்கப்பட்டு அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திற்கான பெட்டிக்குள் வைக்கப்படும். அவ்வாறாக வைக்கப்பட்ட பின்னர் தேர்தல் ஆணையத்துடன் வழிகாட்டுதலின்படி அவை முறையாக சீல் வைக்கப்பட்டு பின்னர் சீல் வைக்கப்பட்டு அதற்கான பெட்டிகளுக்குள் அடைத்து வைக்கப்படும். இவ்வாறாகத்தான் இந்த வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதற்கான வழிமுறைகளை அந்தந்த வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் பின்பற்றுவார்கள். குறிப்பாக இப்போ இந்த வாக்குச்சாவடியை பொறுத்தவரையில் காலையிலிருந்து தற்போது வரை 408 வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிய வருகிறது. இவ்வாறாக பதிவான வாக்குகளும் முகவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையும் மேலும் வாக்குப்பதிவு எந்திரம் அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கையும் ஒத்துப்போகிறதா என்பதனை இங்கே இருக்கக்கூடிய முகவர்களிடம் அவர்கள் அதிகாரிகள் சரிபார்ப்பதாக தெரிய வருகிறது. அது தெரிவித்த அந்த எண்ணிக்கைக்கு பிறகுதான் இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சீல் வைக்கப்படக்கூடிய நடைமுறைகள் என்பது பின்பற்றப்படும். அவ்வாறான இந்த இறுதிக்கட்ட நடைமுறைகள் என்பது இந்த வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் முகேஷ் இப்போ நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நடைமுறைகள் முடிந்ததற்கு பிறகுதான் இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களானது முறையாக அந்த பெட்டிக்குள் அடைத்து வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு செல்லப்படும். அங்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அங்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமில் உள்ளே வைத்து பூட்டிடப்பட்டு மீண்டும் அங்கேயும் சீல் வைக்கப்படும். மேலும் அவ்வாறு ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்ட பின்னர் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக நேரடியாக அந்த ஸ்ட்ராங் ரூம் என்பது கண்காணிப்பு வளையத்திற்குள்ளேயே அடுத்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் வரை வைக்கப்படும். வாக்கு எண்ணிக்கை தொடங்கக்கூடிய அன்றைய தினம்தான் காலை வாக்கு
வேட்பாளர்களுடைய முகவர்கள் முன்னிலையில் அந்த ஸ்ட்ராங் ரூமில் இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் முறையாக வெளியே கொண்டு வரப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மேஜைக்கு கொண்டு செல்லப்படும். இவைதான் அடுத்து வரக்கூடிய நடைமுறைகள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். இவ்வாறான ஒரு சூழலில் தான் இந்த தென்சென்னை தொகுதியில் இருக்கக்கூடிய பெருங்குடியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் இறுதிக்கட்ட நடைமுறைகளை இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் தற்போது தொடர்ச்சியாக மேற்கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டது போல சென்னையில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவென்றால் ஒவ்வொரு தேர்தலின் போதும் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது சென்னையுடைய வாக்குப்பதிவு சதவீதம் என்பது சற்று குறைவாகத்தான் இருந்து வருகிறது. அதே போல தான் இந்த ஆண்டும் தென்சென்னை குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள் வடசென்னை, தென்சென்னை மற்றும் மத்திய சென்னை ஆகிய இந்த 3 தொகுதிகளில் சராசரியாக 5 மணி நிலவரப்படி 57 முதல் 58% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 2019 தேர்தலை பொறுத்தவரையில் தென்சென்னை மற்றும் மத்திய சென்னையில் தலா 57-58%, வடசென்னை தொகுதியில் 64% வாக்குகள் என்பது பதிவாகி இருந்தது. ஆனால் இந்த தேர்தலின் போது 5 மணி நிலவரப்படியே இந்த 57 முதல் 58% வாக்குகள் வரை பதிவாகி இருக்கக்கூடிய காரணத்தினால அடுத்து 5 மணி முதல் 6 மணி வரை பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தையும் கணக்கிட்டு இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு சதவீதத்தை வெளியிடும் போது கடந்த இந்த 2019 மக்களவை தேர்தலை விட இந்த மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் என்பது சென்னையில் சற்று ஓரிரு சதவீதங்கள் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.